ஹலோ பீப்புள். டேனியல் பாலாஜி அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே வந்து நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி பேசப்பட்டுட்டு இருக்க விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெய்பர்ஹுட் ஃபேமிலி எல்லாமே பதிவு பண்ணிக்கிறது. இந்த மாதிரி டேனியல் பாலாஜி அவர்கள் அவங்க அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிக்கிட்டே இருந்து ரொம்பவே வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அவங்க அம்மா கிட்ட. அது என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் இந்த மாதிரி எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட ஒரு தனியாக பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இருந்தாலுமே நான் வந்து முழுக்க இந்த இறை நம்பிக்கை பக்கமே வந்து போயிட்டேன். எனக்கு வந்து கடவுள் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணது கடவுள் மட்டும்தான். ஸோ அவரை வந்து நான் கண்டிப்பாக மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அக்கறை இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது எனக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படின்றத மேற்கொண்டு தான் ஆகணும். என்னால் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவங்க அடிக்கடி சொல்லுவாராம். எதனால் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே என்ன இருக்கும், பசங்களுக்கு எப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம், அந்த குழந்தைகளை நம்ம வந்து தூக்கி வச்சு கொஞ்சணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் வந்து டேனியல் பாலாஜியோட அம்மாவுக்கு அது வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போயிடுச்சு. ஏன்னா டேனியல் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட 48 to 50 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னும் போது அவங்க அம்மா அடிக்கடிக்கு வந்து டேனியல் பாலாஜிட்ட சொல்லுவாங்களாம். ஸோ இப்போ கூட ஒன்றும் அவளை யாராவது ஒரு பொண்ணு கிடைப்பாங்க தேடினா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட நம்ம டேனியல் பாலாஜி அதுக்கு வந்து ஒத்துக்கலை. ஏன்னா வந்து எனக்கு வந்து கடவுள் நம்ம மேலே தான் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் போயிட்டேன், என்னால் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாரு. ஸோ கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவோட ஆசையை அவர் வந்து நிறைவேற்றாமே வந்து இருந்துட்டார் அப்படின்ற விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே சோகத்தை அளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருமே சொல்லிடுவாராம், இந்த மாதிரி வந்து நான் மன்னிச்சிருங்க, உங்களோட பெரிய ஆசை கனவுன்னு அதை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, பட் என்னால் அதை நிறைவேற்றாமல் போயிடுச்சு, எனக்கு அதுவே ஒரு மாதிரி வந்து குற்ற உணர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட எனக்கு வந்து என்னோடய பிரம்மச்சரியத்தை நான் கடைபிடிச்சாகணும் அப்படின்னு டேனியல் பாலாஜி அவர்கள் அடிக்கடிக்கு அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறதாகவும், அங்கே இருக்க வந்து சுற்றி இருக்க மக்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற பெரிய கனவில் இருந்து அந்த கனவுமே அவருக்கு வந்து வீணாக போய் அவர் வந்து ஆக்டராக மாறிட்டார். பட் இருந்தாலும் கூட வந்து அவர் பெரிய டைரக்டரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்டர் நம்மளுக்கு கிடச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் நடிப்பு அந்தளவுக்கு இருந்துச்சு. அவர் பக்கமே வந்து நம்ம டைரக்டர் ஆக முடியலையன்ற ஒரு பக்கம் ஏக்கமும் ஒரு பக்கம் அவருக்கு ரொம்ப மிக அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஆசையான அந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஆசையுமே நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற பெரிய குற்ற உணர்ச்சியும் அவர் இருந்திருக்கு. மனுஷன் இது ரெண்டுத்தையுமே வந்து மனசில் சுமந்துக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ திடீர்னு உயிர் போனோன்னே அது எல்லாருமே அதை சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.